இப்போ நாம் தமிழர் கட்சி பல பொதுக்கூட்டங்களை நடத்தி வர்றாங்க. அந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய புகழ் வணக்கம், அப்புறம் மருது சகோதரருடைய புகழ் வழக்கம், அந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்க இருக்குது. இருபெரும் சமூகங்கள் மறவர்களுடைய மல்லர்களுடைய கலவரம் என்பது சாதாரண கலவரமாக இல்லை. 1957 தொடுக்கப்பட்ட கலவரத்தில் 87 பேர் படுகொலை செஞ்சிருக்காங்க. அந்த கலவரம் என்பது ஐயா முத்துராமலிங்க தேவருடைய ஆன்மீக பாதையை அறுத்தறிந்தது இந்திய தேசியம். குட்டி பெயர் என்பது உலகத்தில் தொன்மையான இலக்கியம் போற்றக்கூடிய குறவன், இடையன், பள்ளன், செம்பளவன், கள்ளன், மறவன் என்பது ஒரு தாய்க்கு 5 பிள்ளை சங்க இலக்கியத்தினுடைய தாய்க்குடிகள். அப்ப செம்மான், கோயவன், கொள்ளன், கொத்தன், கண்ணன், தட்டச்சன், கைக்கோளன், பூக்காரன், கிணையன் எல்லாம் தொழில் வழி மரபு. அது நான் மறவன் அல்ல, நான் கள்ளன் அல்ல, நான் தேவேந்திரன் அல்ல, நான் பறையன் அல்ல, நான் வன்னியர் அல்ல, நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய தாய்மொழி தமிழ், இதுதான் எங்களுடைய அடையாளம், எங்களை ஒற்றுமைப்படுத்துவது நாங்கள் பேசுகிற தமிழ். ஐயா இமானுவேல் சேகரன் என்பவர் அவர் தேவேந்திரன். ஆனா மக்கள் மத்தியில நீங்க சொல்றீங்க எங்கள் தாத்தா, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டிற்காக போராடியவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மக்கள் மத்தியில அதிக அளவுல இவர் ஒரு சமூகத்துடைய தலைவர். இப்ப காமராஜர் நீங்களே எடுத்துக்காட்டு நிறைய சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு தலைவர்கள் பெயரை சொல்லும் போது இவங்க அந்த சமூகத்துடைய தலைவர்கள். அதாவது ஐயா முத்துராமலிங்க தேவருடைய தளபதியாக இருந்தது 2 பெரும் தலைவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். தன்னாசி குடும்பம், வீர குடும்பம். எந்த சமூகம் எதிர்மறையாக இருந்ததோ அவர்களுக்கு தளபதியாக இருந்தது தன்னாசி குடும்பம், வீர குடும்பம். அன்று எப்படி ஒரு மறவர் சமூகத்துக்கு பக்கத்துல முத்துராமலிங்க தேவரோட தளபதியா எப்படி இருந்திருக்க முடியும்? முதன்மை போராளிகளாக. இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா சார்? இப்ப இளைஞர்கள் மத்தியில தான் இந்த மாதிரியான ஊக்குவிப்பு அதிக அளவுல இருக்கணும். இதை இளைஞர்களும் மக்களும் புரிகிறாங்களா? இன்னைக்கு 90களுக்கு பிறகு நடந்த கலவரங்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் சிறை செல்வதும் வாழ்க்கையை இழந்ததும் இன்னைக்கு ஒரு தென் தமிழகம் என்றாலே 1957க்கு பிறகு தொழில் தொடங்குவதற்கு பயந்த காலங்கள். எப்ப யார் வெட்டுவேன்னு சொல்ல முடியாது. தொழிற்சாலைகள் உருவாக்கினா தீப்பிடிச்சு நிலைமை அதே மாதிரி. ஆனா இன்னைக்கு மாறிடுச்சு, அது மாற்றம் வந்துருச்சு. ஒரு பாலத்துல பேர் வைக்கிற கூட ஜிடி நாயுடு பேர நீ வைக்கிற ஏன்? உனக்கு தீரன் சின்னமலையும் வீரன் அழகுமுத்துக்கானும் பெரும்பிடகு முத்திரையரும் சின்ன மருது பெரிய மருது உன் கண்ணுக்கு தெரியல? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது திருவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கரிகாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா. இப்போ நாம் தமிழர் கட்சி பல பொதுக்கூட்டங்களை நடத்தி வர்றாங்க. அந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய புகழ் வணக்கம், அப்புறம் மருது சகோதரருடைய புகழ் வழக்கம், அந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்க இருக்குது. இப்போ இந்த நிகழ்வெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்சியுமே இந்த விஷயத்த கையில எடுக்கிறதுக்கு பயப்படும். இப்ப நாம் தமிழர் தைரியமா கையில எடுத்து நடத்தி முடிக்கிறாங்க. இது 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, அதாவது திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் கோலைச்சிய பிறகு 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் திராவிட கட்சிகள் அதிகாரத்தில் இருந்த பொழுது நீங்க சொல்வது போல திராவிட கட்சிகள் கையில் எடுக்க முடியாத அது ஒரு பெரிய திட்ட வரைவு இல்லை. இந்த மண்ணில் என்ன கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் என்றால் அது மறவர்களுக்கான தலைவர். ஐயா சின்ன மருது பெரிய மருது என்றால் அது அகமுடையார்களுக்கான தலைவர். கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் என்றால் அவர் நாடார்களுக்கான தலைவர். கப்பலோற்றிய பெருந்தமிழர் வாவு சிதம்பரம் பிள்ளை என்றால் அது பிள்ளைமார்களுக்கான தலைவர். ஐயா இமானுவேல் சேகரன் என்றால் அது தேவேந்திர குல வேளாளர்களுக்கான தலைவர். ஐயா இரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் என்றால் அது பறையர்களுக்கான தலைவர். இப்படித்தான் குடிகளுடைய தலைமையாக ஒரு பொது வாழ்க்கைக்காக இந்த மண்ணுக்காக வாழ்ந்த சங்க இலக்கியம் முதல் சங்ககால வரை இந்த சமகாலம் வரை உள்ள தலைமைகள் அத்தனையும் சாதியாக துண்டாடிய இந்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் நாமெல்லாம் சாதிகளை தாண்டிய தமிழர்கள் என்ற ஒற்றை நோக்கோடு முந்தா நாள் நடந்த ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட நினைவேந்தல்ல மறவர்கள் மட்டுமே கொண்டாடிய தலைவர்களை அதே மேடையில் தேவேந்திர குல வேளாளர்களாகிய என்னையும் பேச வைத்து, மறவர்களையும் பேச வைத்து, நாடார்களையும் பேச வைத்து, கோணார்களையும் பேச வைத்து, முத்திரையர்களும் பேச வைத்து, இஸ்லாமியர்களும் ஐயா முத்துராமலிங்க தேவர்களுடைய வாழ்வியல் வரலாற்றை பேச வைத்த ஒரே பெருமகன் அண்ணன் செந்தமிழன் சீமான். அந்த ஒரே புள்ளியில் நாம் தமிழர்கள் என்று சாதியை கடந்து இந்த இடத்தில் முற்றுகையிட்ட ஒரே இயக்கம் நாம் தமிழர் கட்சி.
கண்டிப்பா சார். இப்ப நீங்களே சொல்லியிருந்தீங்க, எடுத்துக்காட்டா வந்து ஒவ்வொரு தலைவர்கள் எந்த குலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. இது வந்து ஒரு சாதியை கட்டமைக்கிற கூடிய ஒரு சூழல்ல தான் வந்து இப்ப மக்கள் வந்து இந்த தலைவர்களுடைய பெயரை சொன்னாலே அந்த ஒரு மனநிலையில தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்துறது, இப்ப தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சமூகம் வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தாதா? கண்டிப்பாக ஏற்படுத்தாது. எப்படி நீங்க சொல்றீங்க இவ்வளவு தைரியம்? 1957 ஐயா இமானுவேல் சேகரனுடைய படுகொலைக்கு பிறகே வந்து இருபெரும் சமூகங்கள், மறவர்களுடைய மல்லர்களுடைய கலவரம் என்பது சாதாரண கலவரமாகல. 1957 வந்து தொடுக்கப்பட்ட கலவரத்தில் 87 பேர் படுகொலை செஞ்சுருக்காங்க. அந்த கலவரம் என்பது ஐயா முத்துராமலிங்க தேவருடைய ஆன்மீக பாதையை அறுத்தறிந்தது இந்திய தேசியம். அவரை அரசியல் படுகொலை செய்தது வந்து தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகள். இது முதுகுளத்தூர் கலவரம் என்பது அது சாதி கலவரம் அல்ல, தமிழ் தேசிய மக்கள் மீது தொடுக்கப்பட்ட போர். ஒரு மொழி பேசுகிற மக்கள். சாதி என்பது வந்து பாளையப்பட்டு காலத்திற்கு பிறகு வந்து இவன் ஆண்டான், இவன் அடிமை, இவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன் என்று கட்டமைக்கப்பட்டது. குட்டி பெயர் என்பது உலகத்தில் தொன்மையான இலக்கியம் போற்றக்கூடிய குறவன், இடையன், பள்ளன், செம்பளவன், கள்ளன், மறவன் என்பது ஒரு தாய்க்கு 5 பிள்ளை. சங்க இலக்கியத்தினுடைய தாய்க்குடிகள் இவர்கள். அப்போ செம்மான், கோயவன், கொள்ளன், கொத்தன், கண்ணன், தட்டச்சன், கைக்கோளன், பூக்காரன், கிணையன் எல்லாம் வந்து தொழில் வழி மரபு. குறவன் என்றால் வேட்டைக்காரன், இடையன் என்றால் ஆடு மேய்ப்பவன், பள்ளன் என்றால் உழவன், இது செம்படவன் என்றால் மீனவன், மறவர் என்றால் இப்படி அதோடு வந்து 11 தொழில்கள் உருவாகுது. எல்லாம் ஒரு தாயிலிருந்து பிரிந்த இந்த மக்கள் உலகம் முழுவதும் பரவிய முதலில் அரசியல், கலை, பண்பாடு, இலக்கியம் போன்ற உலகத்திற்கு பறைசாற்றிய இந்த தமிழ் பொதிகை மலையில் பிறந்து அவ்வை மடியில் தவழ்ந்து வள்ளுவன் வார்த்தையால் வளர்ந்த இந்த தமிழர்களை துண்டாடியது திராவிட கட்சிகள். அது நான் மறவன் அல்ல, நான் கள்ளன் அல்ல, நான் தேவேந்திரன் அல்ல, நான் பறையன் அல்ல, நான் வன்னியர் அல்ல, நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய தாய்மொழி தமிழ், இதுதான் எங்களுடைய அடையாளம், எங்களை ஒற்றுமைப்படுத்துவது நாங்கள் பேசுகிற தமிழ், அந்த தமிழ் மொழியால் நாங்கள் ஒன்றுபடுகிறோம். நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர்களுக்கு என்ற ஆட்சி அதிகாரம் இந்த மண்ணில் பறிபோய் 800 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. வந்த வடுகர்கள் படையெடுப்பால் வந்து நாங்கள் வீழ்ந்தோம், இந்த மண்ணை இழந்தோம், அதிகாரத்தை இழந்தோம், ஆட்சி, கொடை, கொற்றம் எல்லாம் இழந்தோம். ஆனால் இனிவரும் காலங்களில் எங்களுக்கான கையகல நிலத்தில் அந்தந்த தேசிய ரங்கங்கள் அந்தந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும்போது, மலையாள தேசத்தில் மலையாளி அதிகாரத்தில் இருக்கார், கன்னட தேசத்தில் கன்னடன் அதிகாரத்தில் இருக்கும், தெலுங்கு தேசத்தில் தெலுங்கன் அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த மண்ணில் மட்டும்தான் திராவிடம் என்ற ஒரு தத்துவம், மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணில் கோலைச்ச வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு கொண்டு வந்தது. சுகபோகமாக மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணில் ஆள வேண்டும் என்பதற்காக தமிழர்களை துண்டாடி முட்டி மோதவிட்ட அந்த சதிச்செயலை உடைத்தெறிந்தது நாம் தமிழர் கட்சி. அதற்காக எங்கள் தலைவர் என்பது பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்பது அவர் மறவர் அல்ல, எங்கள் தாத்தா ஐயா இமானுவேல் சேகரன் என்பவர் அவர் தேவேந்திரன். ஆனா மக்கள் மத்தியில நீங்க சொல்றீங்க எங்கள் தாத்தா, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டிற்காக போராடியவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மக்கள் மத்தியில வந்து அதிக அளவுல வந்து இவர் வந்து ஒரு சமூகத்துடைய தலைவர். இப்ப காமராஜர் நீங்களே வந்து எடுத்துக்காட்டு நிறைய சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு தலைவர்கள் பெயரை வந்து சொல்லும் போது இவங்க வந்து அந்த சமூகத்துடைய தலைவர்கள் அப்படிதானே வந்து மக்கள் மத்தியில வந்து பதிவாயிருக்கு. நீங்க இதை எப்படி மடைமாற்றம் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாருடைய ஒற்றை நோக்கமே சாதியை ஒழிக்கணும் அப்படின்றதுதான். இப்போ இந்த மாதிரியான ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் சீமான் அவர்கள் செய்யும் போது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஐயா முத்துராமலிங்க தேவருடைய தளபதியாக இருந்தது 2 பெரும் தலைவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். தன்னாசி குடும்பன், வீர குடும்பன். எந்த சமூகம் எதிர்மறையாக இருந்ததோ அவர்களுக்கு தளபதியாக இருந்தது வந்து தன்னாசி குடும்பம், வீர குடும்பம். அன்று எப்படி ஒரு மறவர் சமூகத்தில் பக்கத்தில் வந்து முத்துராமலிங்க தேவரோட தளபதியாக எப்படி இருந்திருக்க முடியும்? முதன்மை போராளிகளாக ஐயா காமராஜர் இருக்கிறாரு. ஐயா காமராஜர் இமானுவேல் சேகரனுடைய உற்ற தோழனாகவும் வேல்சாமி நாடாரோட உற்ற தோழனாக இருக்கார். இமானுவேல் சேகரனுடைய வாழ்வியல் வரலாற்றை பேச வேண்டும் என்றால் வேல்சாமி நாடாரை பேசணும். குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து உடைப்பதற்கு முத்துராமலிங்க தேவர் கூட துணை நின்றது சவுந்தரபாண்டிய நாடார். வெவ்வேறு காலகட்டத்தில் தமிழர்கள் எப்பொழுதுமே சாதியாக இருந்ததல்ல. இடைப்பட்டு 50களில் 1950க்கு பிறகு வந்து தமிழ் சமூகங்கள் எந்த விதத்திலும் ஒன்றுபடக்கூடாது என்ற ஒற்றை நோக்கோடு தமிழர்களை துண்டாடியது இந்த திராவிட கட்சிகள். இன்று வரை வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து தலைவர்களை வந்து பொதுமைப்படுத்துகிற ஒரு தலைவர்களை வந்து சாதியாக கட்டமைத்தது இவங்கதே. ஒரு தலைவனை பெருமைப்படுத்துறது, ஒரு தலைவனை தாழ்மைப்படுத்துறது. அவர்களே வந்து இந்த இடத்துல நான் செலவு வைப்பேன், எனக்கு வாக்கு சேகரிங்க அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்கிறது. சிமெண்ட்டில் செலவு வைக்கிறது, அவர்களே உடைக்கிறது, அவர்களே செருப்பு மாலை போடுறது, மறுபடியும் வந்து வெங்கல சிலை வைக்கிறது. அப்போ வந்து
இந்த மண்ணுக்காகவும் சங்ககாலம் முதல் சமகாலம் வரைக்கும் போரிட்ட இந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து சிறைப்படுத்தியது யாருங்க? இந்த திராவிட கட்சி தாங்க. எந்த தலைவர் இன்னைக்கு தென் மாவட்டங்கள் வந்து முத்துராமலிங்கத்தோட சிலை வந்து ஏதாவது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ரோட்லேயோ மேட்லேயோ எங்கேயாவது தனியாக இருக்கான்னு பாருங்க பார்ப்போம். அதுக்கு கம்பி வேலி போட்டு அதுக்கு ஒரு காவல்துறை காவலுக்கு நிற்குது. சொந்த நிலத்தில் வந்து ஒரு பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர்களோ ஒரு ஆதி திராவிடர்களோ நீங்கள் நிற்க வச்சு சமூக நீதி பேசுகிற இந்த திராவிட கட்சி அதை வென்றெடுக்க முடியலைன்னா 70 ஆண்டு காலம் அவர்கள் என்ன வேலை திட்டம் சொன்னாங்க சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு பொதுத் தேர்தல்னா யாரு? அது எப்படி எஸ்சி இங்கே நிற்கலாம்? அவங்களுக்கு என்ன இருக்கு? அப்போ இந்த இடத்துல வந்து பட்டியல் எஸ்சி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கட்டமைப்பு, இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்ற அந்த முட்டி மோதுகிற அந்த அனல் பறக்கக்கூடிய சாதிய தீய அணைந்து விடக்கூடாது என்பதில் வந்து திராவிட கட்சி சரியான வேலை திட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அதை உடைத்தது நாம் தமிழர் கட்சி தான். இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா சார்? இப்ப இளைஞர்கள் மத்தியில தான் இந்த மாதிரியான ஊக்குவிப்பு அதிக அளவுல இருக்கணும். இதை வந்து இளைஞர்களும் மக்களும் புரிகிறாங்களா? இல்லை, இன்னைக்கு 90களுக்கு பிறகு நடந்த கலவரங்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து சிறை செல்வதும் வாழ்க்கையை இழந்ததும் இன்னைக்கு வந்து ஒரு தென் தமிழகம் என்றாலே வந்து 1957க்கு பிறகு தொழில் தொடங்குவதற்கு பயந்த காலங்கள். எப்போ யார் வெட்டுவேன்னு சொல்ல முடியாது. தொழிற்சாலைகள் உருவாக்கினா வந்து தீப்பிடிச்சு நிலைமை அதே மாதிரி. ஆனால் இன்னைக்கு மாறிடுச்சு. அது மாற்றம் வந்துருச்சு. இன்னைக்கு மாற்றம் வந்துருச்சு. என்று 2009 30 நாடுகள் சேர்ந்து இந்தியா தலைமையேற்று சோனியா காந்தியினுடைய தலைமையில் ஈழ தேசத்தில் அந்த வன்னி காட்டில் வந்து அந்த பாலியாறு பாய்ந்து செல்லும் அந்த வன்னி அந்த பெரும் நகரத்தை சல்லடை போட்ட சலித்து எங்களுடைய தாய்மார்களை வந்து சூறையாடி பச்சிலம் குழந்தைய பந்தாடி இசைப்பிரியா போன்ற எங்களுடைய அக்கா தங்கச்சிகளை வந்து நாசப்படுத்தி ஒரே இடத்தில் 3 லட்சம் தமிழர்கள் கொன்று குவித்த அந்த சிங்கள அரசுக்கு இந்த சர்க்கரை நாற்காலி சதிகாரன் கருணாநிதி என்று துணை நின்றாரோ அன்றே திராவிடம் வேறு தமிழர்கள் வேறு என்பது பிரசவித்திருச்சு. இன்று நாம் தமிழர் கட்சி என்பது ஏதோ போற போக்கில் உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. தமிழர்களுடைய ரத்தம், தமிழர்களுடைய கண்ணீரில் உருவாக்கப்பட்டது அந்த கட்சி. அப்ப திராவிடன் யார் தமிழன் யார் என்ற கேள்வி 3 லட்சம் பேரை இழந்த பிறகுதாங்க 850 மீனவர்கள் வங்கக்கடல்ல வெட்டி சுட்டு வீழ்த்தினான் சிங்கள காடவன். கச்சத்தேவை தூக்கி கொடுத்தது யாரு? இந்திரா காந்தி. துணை நின்றது யாரு? இந்த சக்கரை நாற்காலி சதிகாரி கருணாநிதி. அப்போ என் மண்ணில் இன்னைக்கு கச்சத்தேவு இல்லைன்னா 850 பேர் நான் செத்து விழுந்திருப்பேனா? அந்த அம்மையார் கனிமொழி சொல்கிறாங்க, இந்திய பெருந்தேசத்தில் அதிகமான விதவைகள் உள்ளது தமிழ்நாடு தான். அவங்களோட காணொலி இருக்குது. அப்போ அதிகமான விதவைகள் இருக்கிறது இந்த இதுனா அப்போ தாலி எடுத்து என் சின்னாத்தா மகளும் பெரியாத்தா மகளும் வந்து இன்னைக்கு தாலி எடுத்து மூலியா உட்காந்துருக்கானா நீ எம்ஜிஆர் அடைச்ச சாராய கடை திறந்தது யாருங்க? சொல்லுங்க பார்ப்போம். 16,000 பள்ளிக்கூடத்தை திறந்தாரு கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர். அந்த பள்ளிக்கூடம் எத்தனை இருக்குன்னு இன்னைக்கு காட்ட முடியுமா அந்த தமிழக அரசு? சொல்லுங்க பார்ப்போம். மண் வளம் இருக்கா, மலை வளம் இருக்கா, காட்டு வளம் இருக்கா, கனிம வளம் இருக்கா, எது இருக்கு சொல்லுங்க. என் இறையனார் எழுதினாருங்க, கவி எழுதினாருங்க மதுரையில். பொங்குதறிவளுக்கு அஞ்சிரை தும்பி காமம் செப்பாத கண்டது மொழியவன் வந்தவன் இறைவன் என்று தெரிஞ்சோம் நக்கீரன் வந்து எதிர்வாதம் பண்ணும் பொழுது வந்து நான் தமிழோடே விளையாட வந்தங்கிறேன் என் இறைவன். அந்த நக்கீரனை பற்றி ஏதாவது திராவிட கட்சி எங்கேயாவது பேசியிருக்குமா? என் கிழவி ஔவையை பற்றி ஏதாவது பேசியிருக்குமா? வள்ளுவனை பற்றி பேசியிருப்பானா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை கங்கை கொண்டான் கடாரம் என்றான் தென் திசை வென்றான்ங்கிறானே, எங்களுடைய சோழர்களை பற்றி இவங்க வரலாறு பேசியிருப்பாங்களா? சொல்லு. கல்லணை கட்டிய கரிகாலம் எங்க? சொல்லுங்க பார்ப்போம். கடல் கடந்து போரிட்ட எங்களுடைய இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா வரைக்கும் தென்னிந்தியா முழுவதும் வந்து ஆட்சி செய்தான அந்த சோழர்களை பற்றி எங்கேயாவது ஒரு வரலாறு இருக்காங்க? ஒரு பாலத்தில் பேர் வைக்கிற கூட ஜிடி நாயுடுவன் பேரை நீ வைக்கிற ஏன்? உனக்கு தீரன் சின்னமலையும் வீரன் அழகுமுத்துக்கானும் பெரும்பிடகு முத்திரையரும் சின்ன மருது பெரிய மருது உன் கண்ணுக்கு தெரியல? சொல்லுங்க நீங்க பார்ப்போம். கக்கூசுனாலும் கருணாநிதி பேரு, ஆஸ்பத்திரினாலும் அண்ணாதுரை பேரு. பெரியார்தான் சாதிச்சாரு, பெரியார்தான் படிக்க வச்சாரு, பெரியார்தான் எங்களை வளர்த்தெடுத்தாரு. இது யாரை ஊரை ஏமாத்துறதுங்க? என்ன வள்ளுவன் சொல்லாத தத்துவமா? எங்க கம்பன் சொல்லாத காவியமா? எங்க தொல்காப்பியர் சொல்லாத பகுத்தறிவு, உற்றறிதல், உணர்ந்தறிதல், பார்த்தறிதல், நன்மை தீமைகளை பகுத்தறிதலாண்டா தொல்காப்பியர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கியூமுலியே சொல்லிட்டு போயிட்டாரு. நீ என்ன பெருசா சாதிச்சுட்டு போயிட்ட? இதெல்லாம் தவறுங்க. அதுக்காக வந்து இங்கே மராத்தியர் இங்கே இருக்கக்கூடாது, கன்னடர்கள் இங்கே இருக்கக்கூடாது, ஆந்திரர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்கக்கூடாது, மலையாளி இருக்கக்கூடாது அல்ல. அப்படி அல்ல நாம் தமிழர் கட்சி. உங்களை எல்லாம் தாயில கொண்டு வந்து அழைக்கிறோம். ஆனால் என்னை ஆள விடு, நான் தலைமை நான் எடுப்பேன். இப்போ நான் கருணாநிதி இருக்கிற இடத்துல இன்னைக்கு அண்ணன் சீமானோ அது போன்ற ஒரு தலைமை, இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைமை இருந்தால் கைக்கு எட்டுன தூரத்தில் இருக்க 3 லட்சம் பேர் தமிழர்கள், அந்த புலிகளை நம்ம இழந்திருப்போமா? யோசிக்க பார்ப்போம்.
அப்போ பெத்தவனுக்கு ரத்தவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மாற்றான் ஒருத்தன் இந்த மண்ணில் வந்து கோலைச்ச போய் தானுங்க அந்த நாடை இழந்துட்டோம். 850 மீனவர் செத்து விழுந்துட்டான். என்ன இருக்குது இது சொல்லுங்க பார்ப்போம். அப்போ வேடிக்கை பார்த்தது யாரு? அப்போ இந்த மண்ணில் அந்தந்த தேசிய இனங்கள் அதிகாரத்தில் இல்லைங்கிறதுனால இந்த தமிழர்களை துண்டாடிய ஒரே நோக்கத்தை அதை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு நான் தமிழால் ஒன்றுபட்டவன், நான் பேசுகிற மொழி தமிழ், சாதி என்பது இடைப்பட்டத்தில் கட்டமைக்கப்பட்டது, என்னுடைய வாழ்வியல் என்பது குடி வரலாறு, அந்த குடி வரலாறு என்பது தொழில் வழி மரபு, அந்த தொழில் வழி மரபுதை தவிர சாதி என்பது இல்லை. இது மேலோன் இது வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எப்பொழுதும் முட்டி மோதுகிற ஒரு சதிகார திட்டத்தை கொண்டு வந்தது திராவிடம். இவன் அடியோடு அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு தலைவனும் சாதி சார்ந்தவன் அல்ல, எங்களுடைய தமிழர்கள் எங்கள் தாத்தா என்ற ஒரு கோட்பாடை கொண்டு வந்தது அண்ணன் செந்தமிழன் சீமான். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து தான் பார்க்கணும் 2026 எந்த மாதிரி எதிரொலிக்குது அப்படின்னு. அரசியல் வட்டாரங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சகோதரி.